வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், அமெரிக்காவினுடைய சுங்கவரி மற்றும் கனடாவுடனான உறவு தொடர்பாக அமெரிக்க தூதரினுடைய சிறப்பு விளக்கம் ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற புதிய சுங்கவரி கொள்கைகள் கனடாவை குறிவைத்து உருவாக்கப்படவில்லை என கனடாவுக்கான அமெரிக்க தூதரான பீட் கோகஸ்ட்ரா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். பிரபல கனேடிய ஊடகமான CTV நியூஸுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது இந்த தகவலை அவர் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா உலகளாவிய அடிப்படையில் 10% சுங்க வரியை செயற்படுத்துவதாகவும், இது அமெரிக்க பொருளாதாரத்தை வலுப்படுத்தவே தவிர கனடாவை தண்டிப்பதற்காக அல்ல என்றும் விளக்கினார். ஆயினும் எஃகு, அலுமினியம் மற்றும் மரக்கட்டைகள் போன்ற கனடிய ஏற்றுமதிகள் மீது தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி அமெரிக்கா தொடர்ந்து வரிகளை விதித்து வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் மார்க் கார்னி உலக பொருளாதார மன்றத்திலே பேசுகையிலே தற்போதைய பொருளாதார ஒருங்கிணைப்புகள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஜூலை 1 CUSMA, அதாவது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு நெருங்கி வருகின்ற நிலையிலே கனடிய வர்த்தக அமைச்சரான டொமினிக் லெப்லாங் தனது அமெரிக்க மற்றும் மெக்சிகோவினுடைய சகாக்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதுதான் அமெரிக்காவை மையப்படுத்திய கனடாவினுடைய பொருளாதாரத்தை சுற்றி சுழறுகின்ற செய்திகளாக இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே விற்பனையாகாமல் காலியாக இருக்கின்ற 2200 அடுக்குமாடி குடியிருப்புகளை, அதாவது கண்டோமினியம்ஸை வாங்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. இதை நெறிமுறை குழு, அதாவது எதிக்ஸ் கமிட்டி அவசரமாக விசாரிக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவினுடைய தலைவர் பியர் பொலிவ்ரே கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சுமார் $1.45 பில்லியன் செலவிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான அரசு வரி செலுத்துவோரின் பணத்தை டெவலப்பர்களை காப்பாற்றுவதற்காக வீணடிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வீடுகளின் விலைகளை குறைப்பதற்கு பதிலாக இந்த திட்டம் அதிக விலையை தக்க வைக்கவே உதவும் என பொலிவ்ரே சுட்டிக்காட்டினார். ஆனால் இது டெவலப்பரை காப்பதற்கான திட்டம் அல்ல, இது மலிவு விலை வீடுகளை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம் என்று சொல்லி பிரதமர் மார்க் கார்னி தற்காத்து பேசியிருக்கின்றார். இது கனடிய அரசியல் அரங்கிலே ஒரு பெரும் பேசுபொருளாக தற்போது மாறி வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவிற்கு எதிர்காலத்திலே வரக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யாவில் உருவாகி வருகின்ற புதிய ஏவுகணை தொழில்நுட்பங்கள் தான் என்று கனடிய பாதுகாப்பு படைகளினுடைய தலைமை தளபதியான ஜெனரல் ஜெனி கரிக்னான் எச்சரித்திருக்கின்றார். ஊடகம் ஒன்றிற்கு அளித்த சிறப்பு பேட்டியின் போது வடகொரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளின் நீண்ட தூர ஏவுகணை வளர்ச்சியையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதுநாள் வரை வெளிநாடுகளில் கனடாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் கவனம் செலுத்திய இராணுவம் இனி ஆர்டிக் பகுதி மற்றும் கனடாவின் வான்வெளியை பாதுகாப்பதில் முழுமையாக கவனம் செலுத்தும் என அவர் தெரிவித்தார். மேலும் உக்ரைன் ரஷ்யா போரை உதாரணமாக காட்டிய அவர், பலவீனமான நிலையில் இருப்பதுதான் எதிரிகளின் தாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்பதால் இராணுவ தயார் நிலை, அதாவது டிட்டரன்ஸை அதிகரிப்பது அவசியம் என்று தெரிவித்திருந்தார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், எல்லை தாண்டிய குற்றங்களை ஒடுக்குதல் மற்றும் வளர்ந்து வருகின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்கின்ற நோக்கிலே கத்தார் நாட்டுடன் கனடா புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றிலே கையெழுத்திட்டிருக்கின்றது. பொது பாதுகாப்புத்துறை அமைச்சரான கேரி ஆனந்த சங்கரி இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மார்க் கார்னி கத்தாருக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இரண்டு தரப்பு உறவுகளில் இது ஒரு புதிய அத்தியாயம் என்று வர்ணித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தற்போது அமலுக்கு வந்திருக்கின்றது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் புதுப்பிக்கப்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2 நாடுகளுக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் மற்றும் வர்த்தக உறவுகள் மேலும் வலுவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, நோவா ஸ்கோஷியா மாகாணத்திலே டார்ட்மவுத் பகுதியிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே 39 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இரவு 10:30 அளவிலே லேஹே ஸ்ட்ரீட்டுக்கு அழைக்கப்பட்ட ஹாலிஃபேக்ஸ் பிராந்திய காவல்துறையினர் அங்கு குண்டு காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த நபரை அடையாளம் கண்டார்கள். இது ஒரு சாதாரண வன்முறை சம்பவம் அல்ல என தெரிவித்துள்ள போலீசார் இதனை கொலையாக கருதி தீவிர குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை பிரிவின் மூலம் விசாரித்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. தகவல் தெரிந்தவர்கள் 902-4905-020 அல்லது 1800-22228477 என்கின்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கடந்த சனிக்கிழமை அதிகாலை பாரியினுடைய அர்கிபெலாகோ பகுதியிலே ஒரு கார் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்திலே பரிதாபமாக 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிகாலை 4:30 அளவிலே நெடுஞ்சாலை 69 இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக
காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்த விபத்தில் சிக்கியது ஒரே ஒரு வாகனம் மட்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது விபத்து நடந்த நெடுஞ்சாலை மூடப்பட்டு காவல்துறையால் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால், தென்மேற்கு எட்மண்டனில் தொடர்ச்சியாக நடந்த ஹிட் அண்ட் ரன் விபத்துகளை தொடர்ந்து போலீசாருக்கும் சந்தேக நபரொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 59 வயதான நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு தீயணைப்பு வாகனம் ஒன்றின் மீது மோதிய அந்த நபர் மீட்பு படையினரையும் ஆயுதத்தால் தாக்க முயன்றிருக்கின்றார். பின்னர் தப்பியோடிய அவரது வாகனத்தை கிறிஸ்டி விஸ்டா சவுத் வெஸ்ட் பகுதியில் வைத்து போலீசார் சுற்றி வளைத்தார்கள். அப்போது அந்த நபர் கூர்மையான ஆயுதங்களுடன் போலீசாரை தாக்க முற்பட்டதால் தற்பாதுகாப்புக்காக போலீசார் சுட்டதில் இந்த நபர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவத்தை அல்பர்டாவினுடைய தீவிர குற்ற சம்பவங்கள் விசாரணை அமைப்பான ASIRT விசாரித்து வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், 1975ஆம் ஆண்டு செஸ்கட்டோன் பகுதியிலே 4 குழந்தைகளை ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி கடத்தி சென்று படுகொலை செய்த கொடூரமான தொடர் கொலையாளி, அதாவது சீரியல் கில்லரான டேவிட் ட்ரைனன் தனது வாழ்நாளின் இறுதி நாட்களையும் சிறையிலேயே கழிக்க முடிவெடுத்திருக்கின்றார். 76 வயதாகின்ற அவர் கடந்த 50 ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்றார். 2021 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் செய்யப்பட்ட பரோல் மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் அவர் சமூகத்திற்கு இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கின்றார். வயதான சிறைவாசிகளுக்கு வெளியிலே வேலை கிடைப்பது கடினம் மற்றும் தங்குவதற்கும் இடமில்லை என அவர் ஒரு பத்திரிகை கட்டுரையிலும் எழுதியிருக்கின்றார். அவர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக விடுதலை கோரி விண்ணப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே இறுதி வரை அவர் பரோல் விண்ணப்பிக்காமல் ஜெயிலிலேயே இனி இருப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, வாட்டர்லூ பிராந்தியத்திலே இருக்கின்ற கிங் ஸ்ட்ரீட் சவுத்தில் இருக்கும் ஒரு பழமையான டியூக் ஆஃப் வெலிங்டன் பப்பானது $5,99,900 விற்பனைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1980 முதல் இந்த பப்பிலே பணியாற்றி அதன் பின்னர் கடந்த 22 ஆண்டுகளாக இதன் உரிமையாளராக இருக்கின்ற டெசி ஃபேட்கின் மற்றும் அவரது கணவர் பில்லி ஆகியோர் உடல் நலக்குறைவு காரணமாக இந்த பப்பை விற்பதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பப்பை பொறுத்தவரையிலே ஜஸ்டின் பீபர் மற்றும் சக்சஸ் டாப் பிரபலங்களும் வருகை தந்திருக்கின்ற வரலாறு இதற்கு இருக்கின்றது என்றும், நிரந்தரமாக இது மூடப்பட போவதில்லை என்றும், அதே பாரம்பரியத்தை தொடர விரும்பும் ஒருவரிடமே இதை விற்க உறுதியாக உள்ளதாகவும் டெசி உறுதியளித்திருக்கின்றார். இது அதனுடைய நிரந்தர வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையிலே பேரி பிராந்தியத்திலே இந்த வார இறுதியிலே வெயில் சுட்டரிக்கும் என சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான கனடாவினுடைய அமையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும் அதிகபட்சமாக 26 தொடக்கம் 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும், இருப்பினும் சனிக்கிழமை அன்று காற்றில் இருக்கின்ற ஈரப்பதம் காரணமாக இது 30 டிகிரி செல்சியஸ் போல உணரப்படும் என்றும், அதே போல UV இண்டெக்ஸ் 8 என்கின்ற அபாயகரமான நிலையில் இருக்கும் என்பதால் மக்கள் அதிக அளவு தண்ணீர் அருந்துமாறும் பாதுகாப்புடன் வெளியே செல்லுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த குறியீடு 1 குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.